செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் தேவன் அற்புதத்தை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. குடும்ப அலங்கம் என்பது ஒரு, அதாவது நம்ம ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கலாம், இல்லாவிட்டால் அதாவது நல்ல வேலையில் இருக்கலாம். ஆனாலும் வேலை வேலை என்று சொல்லி நாம் ஓடிவிடவும் கூடாது, ஊழியம் என்று சொல்லி ஓடிவிடவும் கூடாது. முதல் குடும்பம் தான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா குடும்பத்தில் முதலாவது நம்ம பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நோவா தன்னுடைய அந்த பேழைக்குள்ளே போனது யாரு? அவனுடைய பிள்ளைகளும் மருமகளும் தான். ஹல்லேலூயா. மனைவி 8 பேர் தான் போனாங்க இல்லை? எவ்வளோ பேருக்கு சத்தியத்தை நோவா சொன்னான். 40 நாள் மழை பெய்ய போதுன்னு யாராவது கேட்டாங்களா? கேட்கல. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க. உங்கள் குடும்பத்தில் ஒருவேளை பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், கணவன் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், இல்லாவிட்டால் மனைவி ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் அதற்காய் பாரத்தோடு ஜெபிங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஆண்டவர் உங்கள் குடும்பத்தில் ரட்சிப்பை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. என் மகனுடைய சாட்சியை கேட்டீங்க. 13 வயதில் ஆண்டவர் அவனை ரட்சித்தார். ஆனால் என்னுடைய ஊழியம் 30 வருஷமாக ஊழியம் செய்கிறேன். ஆனால் 28வது ஆண்டு விழாவில் அவன் தேவனுக்கு தன்னை ஊழியத்துக்கு என்று ஒப்பு கொடுத்தான். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதுவரைக்கும் தேவ சமூகத்தில் நான் கண்ணீர் வடித்து செபித்தது உண்டு. ஹல்லேலூயா. நம்ம நல்வீனுக்கு தெரியும், ஜான் செல்வராஜுக்கு தெரியும். ஆத்தூர் விச்சூர்லலாம் போய் நான் ஊழியம் செய்யும் பொழுது என்னுடைய மகனை குறித்து என் கணவனும் அங்கலாய்ப்பார். ஹல்லேலூயா. அம்மா கூட ஊழியத்தில் ஒத்து போகலையே, உழைக்கலையே. ஆனால் என் ஊழியத்தை பின்னால் நின்று, அதாவது பணத்தால் எல்லாவற்றாலும் சப்போர்ட் பண்ணுவான், ஆனால் முன்னுக்கு வரல. ஆனால் நாங்கள் அதாவது வலசர்வாக்கம் பகுதியிலேருந்து பூந்தமல்லிக்கு வரும் பொழுது ஆண்டவர் சொன்னார். பூந்தமல்லியில் போன்னு சொல்லி சொன்னதுனால ஆண்டவர் அந்த இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு போனார். நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். ஆத்தூர் விச்சூர் வரும்போதெல்லாம் சொல்லுவேன், ஆண்டவர் என்னை பூந்தமல்லிக்கு கொண்டு அதாவது போக சொல்கிறாருன்னு. ஆனால் அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா எங்களுக்கு வீடே கிடைக்கல பூந்தமல்லியில். கிட்டத்தட்ட ஒரு, அதாவது 2011 17 வரைக்கும் வீடு தேடணும். 17 தான் வீடு கிடைத்தது. 18 அந்த வீட்டுக்கு போனோம். ஹல்லேலூயா. ஆனால் போகும்போது ஆண்டுகிட்ட ஒன்றை கேட்டேன், ஆண்டவரே என் வயது ஆகிக்கொண்டே இருக்குது, இந்த லிலி ஆஃப் த வேலி மினிஸ்ட்ரி இதோடு நின்று போகக்கூடாது ஆண்டவரே, என் மகனை எடுத்து பயன்படுத்துங்க. அவன் சபை ஊழியம் செய்யணும்னு நான் சொல்லலை, ஆனால் எடுத்து பயன்படுத்துங்கன்னு சொன்னேன். ஆனால் அங்கே போய் ஆண்டவர் பூந்தமல்லியில் போகும் பொழுது பார்த்திங்கன்னா ஆண்டவர் அவனை இன்றைக்கு ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அநேக பேய் பிசாசுகள், மந்திர கட்டுகள் எல்லாவற்றுக்கும் ஜெபிக்கும்படியாய் நான் எப்படியெல்லாம் ஜெபித்தனோ ஆண்டவர் அப்படியெல்லாம் அவனை எடுத்து பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த குடும்பத்துக்காக நீங்களும் ஜெபித்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதனால் சோர்ந்து போகாதீங்க. உங்கள் பிள்ளைங்க ரட்சிக்கப்படலையேன்னு சோர்ந்து போகாதீங்க, அவங்கள சபிக்காதீங்க, தொடர்ந்து ஜெபிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்ம அப்படியே எழுந்து நிற்போமா? கொஞ்ச நேரம் அபிஷேகம் பெற்றவங்க என்னோட இணைந்து ஜெபிப்பீங்களா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டுன்னு சொன்னீங்களேப்பா. எங்க மத்தியில இறங்கி வாங்க டாடி, எங்க மத்தியில இறங்கி வாங்க ஏசப்பா. அநேக குடும்ப அல்லங்கம் இடிக்கப்பட்டு இருக்கு ஏசப்பா. I know the righteous shall be holy. ஏன் வாழ்கிறோம் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற என் அன்பு மகளே, கர்த்தர் உன் கண்ணீருக்கு பதில் கொடுப்பார். நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பா, எப்பொழுது இந்த குடியிலிருந்து விடுதலை கொடுப்பீங்கன்னு சொல்லி நீ கேட்டுக்கொண்டு இருக்கிற கர்த்தர் இன்றைக்கு இந்த இரவு நேரத்துல உன் ஜெபத்தை அவர் கேட்கிறார். உன் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கிறார். கடன் பிரச்சனையில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே கடன்ல இருந்து விடுதலையை கொடுப்பீராக டாடி. விடிந்தா கடன்கார மூஞ்சில முழிக்க வேண்டியிருக்கு என்று சொல்லி ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா. குடும்பத்தில்
இருக்க கடன் பாரங்களை எடுத்து போடுங்க ஆண்டவரே. இந்த இரவு நேரத்துல எந்தெந்த குடும்பங்கள்ல மாந்திரிகங்கள் செய்யப்பட்டிருக்கோ ஆண்டவரே, இப்பொழுது அந்த மாந்திரிக வல்லமைகளை கட்ட உடைக்கிறேன் ஆண்டவரே. ஒரு அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே. மாந்திரிகத்தினால பிடிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆண்டவரே மாந்திரிகங்கள் உடைக்கப்படட்டும். எந்த எல்லையிலிருந்து வருகிறதோ அந்த எல்லைக்கு திருப்புகிறேன் இயேசுவின் நாமத்தில். I shall be hodanai. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? நல்ல அபிஷேகம் பெற்றவங்க கொஞ்ச நேரம் ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க, ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க. அப்பா, இந்த இடம் முழுவதும் அக்கினி பற்றி எரியட்டும், அக்கினி பற்றி எரியட்டும். என்னால ஜெபிக்க முடியலையே, வேதத்தை வாசிக்க முடியலையே, அபிஷேகத்துல நிரம்ப முடியலையே, ஏங்கி கொண்டிருக்கிற இப்போ ஒரு அனாயிண்டிங், இப்போ ஒரு புது அபிஷேகம் மேல இறங்கி கொண்டிருக்கு. பெற்றுக்கொள் இந்த அபிஷேகத்தை. தீங்கு உன்னை துக்கப்படுத்துவதில்லை, துஷ்டனி நீ உன் வழியாய் வருவதில்லை. கடுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல, நீச்சல் அளவான அபிஷேகம். Fill my Lord, fill my Lord, fill my Lord. நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. எல்லா கட்டுகளும் உடையட்டும். ஜெபிக்க முடியாதபடி இருக்க கட்டுகள் உடையட்டும். அக்கினி, அக்கினி ஊற்றுங்க டாடி. மாந்திரிக வல்லமைகள் செயலிழக்கட்டும், மந்திர கட்டுகள் உடையட்டும். எல்லா ஆண்டவரே அப்பா, பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற தாயத்துகள், தகடுகள் எரியட்டும், எரியட்டும் ஆண்டவரே. அநேகர் இந்த இடத்துல சைவன கட்டோட வந்திருக்கிறீங்க. எங்களுக்கு இதுல இருந்து விடுதலை இல்லையேன்னு சொல்லி கலங்கிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் விடுதலை கொடுக்கிற தேவனாய் நம் மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. உடைய கரத்துல தாழ்த்துகிறப்பா ஆண்டவரே. அப்பா, இந்த சபையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, இந்த ரெகோபோத் சபையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பாஸ்டர் ஆசீர்வதிங்க, அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க இயேசுப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. உடைய அன்பின் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதித்து அனுப்புங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென்.